வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். இந்த மூட்ல தான் எல்லா இந்தியன் கிரிக்கெட் ஃபேனும் இருப்பான். அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நியூயார்க் நகரத்தில் இந்திய அணியின் அபாரமான வெற்றி. வேர்ல்டு கப்னு வந்துட்டா எங்க ட்ராக் ரெக்கார்டா நாங்க விட்டே தரமாட்டோம் சொல்லி இன்னைக்கு இந்தியா தெரிச்சிட்டாங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் இந்தியா. வணக்கம் சகோ. யார்கர் கிங் பும்ரா நியூயார்க் நகரத்துல ஒரு மறக்க முடியாத போலிங்க போட்டு இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி வின்ன ஹெல்ப் பண்ணிருக்காரு நம்ம சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் குறைந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சாதனையை இன்னைக்கு படிச்சிருக்காங்க. இந்தியா 119 ஒரு மாதிரி காத்து புஷியா 119 எப்படியா பண்ண முடியும் அப்படின்ற போது அப்பதான் வந்தாரு ஒருத்தர். யாருன்னு கேட்டீங்களா, அந்த பிச்சு தான். என்னை பத்தி அவ்வளோ குறை சொல்லியிருப்பீங்க, ஆனா அந்த 119 டிஃபெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நான் முக்கிய பங்களிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த நியூயார்க் பிச்சு உதவிக்கரம் நீட்டிருக்கு இந்தியாவுக்கு. ஆனா ரெண்டு பக்கமும் போலர்ஸ் அட்டகாசமா போட்டிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி இந்த நியூயார்க் முதல்ல டாஸ் யார் ஜெயிச்சாலும் எப்பா விக்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ரெண்டு பக்கமும் இருந்தது. அதற்கு காரணம் இதுக்கு முன்னாடி ஆடின மேட்சஸ் எல்லாம் முட்டி மோதி 130 வருமா 120 100 வருமாயா அப்படின்ற மாதிரி தான் இந்த பிச்சு இருந்தது. அதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்துல பெட்டரா இருந்த மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மாலாம் அவங்க டங்குன்னு ஒரு ஷாட்லாம் அடிச்சது பார்த்தோம். ஆஹா, இது புதுசா வந்திருக்க பிச்சு போல இருக்க அப்படின்றதுக்குள்ள அது டக்குன்னு மாறின மாதிரி இருந்தது இனிஷியலா. ஆனா இது அந்த அளவுக்கு மோசமா இல்லைனாலும் ஸ்டில் இது போலர்ஸுக்கான சூப்பர் விக்கெட் அப்படின்றத இந்த ஸ்கோர்ஸை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு கப் சொன்னால இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எப்பயா மேட்ச் போடியா ஃபிளைட் கிட்ட போக ஹோட்டல புக் பண்ண அப்படின்னு 4 மாசம் முன்னாடியே புக் பண்ணவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, $2000 $1000 கொடுத்து வாங்கினா இங்க மழை வர மாதிரி இருக்கு, மழை வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி மழை வந்தது ஆக்சுவலா. பட் பெரிய அளவு மழை இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு ஹோப் இருந்தது. ஒரு டாஸ்க்குலாம் ஒரு தாமதம் இருந்தது. இருந்தாலும் மேட்ச் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு இரண்டு பக்க ரசிகர்களும் வேண்டிக் கொண்டார்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரேஸ்க்கு ஏற்ற மாதிரி மழை நின்றுட்டு மேட்ச் ஆரம்பிச்சது. முதல்ல டாஸ் பாகிஸ்தான் வின் பண்ணாங்க. ஆக்சுவலி டாஸ் வின் பண்ணோடனே பாபர் அசம் என்ன சொன்னார், நாங்க போலிங் போடுறோம், சேஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாரு. அதற்கு காரணம் முதல்ல இது ஒருவேளை இந்த விக்கெட் பெட்டரா இருக்குமா, இந்த விக்கெட் பெட்டரா இருந்தா எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எஸ்பெஷலி ஒரு பேட்டருக்கு ஒரு ஐடியா, ஒரு அவகாசம் கிடைக்கும். நீங்க பாக்கலாம் அப்சர்வ் பண்ணலாம் விக்கெட் அப்படின்றதுனால ஒரு நல்ல டெசிஷன், சூப்பரான ஒரு டெசிஷன். பட் அந்த ரோஹித் சர்மா அடிச்சார் பாருங்க ஒரு 6 டங்குன்னு. அங்க நம்ம எல்லாம் ஆஹா இது வேற விக்கெட் போல இருக்கு மச்சான், நம்ம பார்த்தது நியூயார்க் இதே கிரவுண்ட்ல தான் பார்த்தோம், ஆனா அந்த விக்கெட்லாம் தூரத்து சொந்தமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அது கொஞ்ச நேரம் தான் அந்த மகிழ்ச்சி நிலைத்தது. அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்டை விட்டாங்க. அதாவது ரொம்ப சுருக்கமா சில விஷயங்கள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அவங்களோட முழு பொட்டன்ஷியலுக்கு இந்த மேட்ச்ல போலிங் போட்டாங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும். அதாவது யூஎஸ்ஏவோட 160 அசால்ட் ஆரம்பமா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் என்ன மாதிரி போலர்ஸ் அப்படின்னு சொன்னோம். 160 யூஎஸ்ஏ டீமுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாத பாகிஸ்தான் இங்க 119க்கு இந்தியாவை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, விக்கெட் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்து அதெல்லாம் ஓகே. பட் இன்னைக்கு இந்த விக்கெட்ல அழகா எங்க பந்த வீசணுமோ அழகா வீசினாங்க பாகிஸ்தான். அதாவது ஆரம்பம் பாத்தீங்கன்னா இந்தியா தெரிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் முறை இந்த கிரவுண்ட்ல பவர் பிளேல 50 ரன் எட்டிருக்காங்க அப்படின்ற போது எப்பா சூப்பர்யா, இங்க 50 ரன் 60 ரன் தான் மொத்தம் ஸ்கோரே வருமா அப்படின்ற போது டக்குன்னு 6 ஓவர்ல 50 ரனுக்கு ஜம்ப் பண்ணாங்க. இங்க என்ன ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா, முதல்ல விராட் கோலி அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு. பட் இங்க ரிஷப் பண்ட் இஸ் பேக். அதாவது ஒரு பதிவில் நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கும் ஒரு சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு கம்பேரிசன் வச்சு நான் பேசிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் அதை பத்தி நான் பேசியிருப்பேன். அதுல சஞ்சு சாம்சன் ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஸ்டாட்ஸ் சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் சொன்னேன். ஆக்சுவலி இங்க பாருங்க, ரோஹித் சர்மா கிளவரா என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த ஸ்டாட்ஸ்ல ஒரு நம்பிக்கை வச்சு நீ ஸ்பின்னர்ஸ் எதுக்கானோ நேரா நம்பர் 3 ஜம்ப்லிங் பிராக்டிஸ் மேட்ச்ல அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அயர்லாந்துல பண்ணாங்க, அப்புறம் இப்ப பண்றாங்க அப்படின்ற போது ரோஹித் சர்மா கிளியரா ஒரு மெசேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரிஷப் பண்ட் போகணும். பட் ரிஷப் பண்ட் எங்க பெஸ்டா ஆடுறாருன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் நல்லா ஆடுறாரு அப்படின்றதுனால அவர் ரொம்ப கீழே பேட்டிங் தள்ளாம அவரை நம்பர் 3ல வச்சுட்டாரு. இதனால ரிஷப் பண்ட் அந்த மூவ் இந்தியாவுக்கு கிளிக்கா இருக்கு, ரிஷப் பண்ட்டுக்கும் செம்மையா கிளிக்கா இருக்கு. இது ஃபேண்டாஸ்டிக் மூவ் பை ரோஹித் சர்மா. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் நம்பர் 4. இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையா ராஜா அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு, இது சம்பந்தம் இல்லாம அக்ஷர் பட்டேல் வரான் அப்படின்றது. நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் 20 ரன். நீங்க நம்பர் 8 அக்ஷர் பட்டேல் ஆடும் பொழுது ரோஹித் சர்மா எதிர்பார்க்கிற விஷயம் என்ன,
எனக்கு ஒரு 20 ரன் அடிச்சு கொடுறா அப்படின்ற அந்த 20 ரன் நம்பர் 8ல அடிச்சானா நம்பர் 4ல அடிச்சானா இது கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணிருக்காங்க. அது கிளிக்கும் ஆயிருக்கு. அவர் எடுத்தது 20 ரன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 20 ரன். ஏன்னா மொத்தமே 120 130 எடுத்தா பெரிய விஷயம் இந்த விக்கெட்ல அப்படின்னு சொல்லும்போது இண்டிவிஜுவலா ஒருத்தர் 20 ரன் எடுக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் பேட்டிங்க்கு. இன்ஃபேக்ட் 19 for 2ல வந்தாரு. அதுக்கு அடுத்தது 4 ஓவர்ல 39 ரன் பார்ட்னர்ஷிப் ரிஷப் பண்ட்டும் அக்ஷர் பட்டேலுக்கும் வந்தது. எனக்கு தெரிஞ்சு முக்கியமா இந்தியா புல் பேக் பண்ண ஒரு இடம் அப்படின்னா இந்த மேட்சுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமா ரன்ஸ் வந்த இடமும் அது நான் சொல்லுவேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் 58 for 3ல அவுட் ஆனார். ஓகே, பட் அது இன்னும் கொஞ்சம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஒரு போர் ஷாட்டுக்கு அவுட் ஆனார் அக்ஷர் பட்டேல். பட் ஸ்டில் அந்த குரூஷியல் அந்த 20 இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குரூஷியலான 20 கொடுத்துட்டு தான் போனார் அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவுட் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு சின்னதா போய் 89 for 3ல இருந்தாங்க. இந்தியா ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு. இங்க தாங்க ஆரம்பிச்சது வேதாளம் முருங்க மரம். அந்த நியூயார்க்ல வந்து அப்பப்பா என்ன 89 for 3 நியூயார்க் விக்கெட்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு போது விக்கெட்டுக்கே ஒரு கோவம் வந்துருச்சு. என்னது எம் மேல 89க்கு 3 இப்படி நீங்க ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு டபாக்குன்னு ஒரு ஜம்ப்லிங் மடிச்சு என்ன பண்ணிடுச்சு 96 for 7. 89 for 3லேருந்து 96 for 7. இதுல விக்கெட் கச்சா மூச்சாலாம் எகிரிச்சு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நின்று வந்து சில பந்துகள் பாத்தீங்கன்னா ஜடேஜா அவுட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பந்து நின்ற அப்படி வந்தது நேராக கவர்ஸ்க்கு போயிடுச்சு. அது அவர் மீது எந்த தப்பும் இல்லை. சூரியகுமார் யாதவ் ஒரு மிட் ஆஃப்ல அப்படியே அடிச்சாரு. டக்கு டக்கு டக்குன்னு ரிஷப் பண்ண அப்புறம் அவுட் ஆனாரு. அப்படியே விக்கெட் சரிஞ்சுதுங்க. 96 for 7ல நம்ம ஆஹா கதை கந்தலோ என்னப்பா இது ரொம்ப குறைச்சலா இருக்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அப்படி இப்படி முட்டி மோதி ஒரு 119ல முடிச்சாங்க இந்தியா. இப்ப மீண்டும் ஒரு மைண்ட் வாஷ், என்னதான் விக்கெட்ல கொஞ்சம் ஹெல்ப் இருந்தாலும் 119 போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. பாகிஸ்தான் நல்லா போட்டாங்க, சூப்பரா போட்டாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை எப்பவுமே எங்க நம்ம பேசியிருக்கோம், அவங்களுக்கு பேட்டிங். பாகிஸ்தானோட பிரச்சனை என்னைக்குமே அவங்களோட பேட்டிங். அவங்களுக்கு பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி டாப்ல ஒரு ஓப்பனிங் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் இழுத்துன்னு போய் விட்டுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பட் நான் மீண்டும் டைம் அண்ட் அகைன் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம், அவங்களுக்கு முக்கியமா T20 கிரிக்கெட் வரும்போது அவங்களுக்கு முக்கியமான பிளேயர் பாபர் ஆசம் கிடையாது, முகமது ரிஸ்வான். நிறைய முறை நான் அதை வந்து பதிவுல சொல்லியிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா பாபர் ஆசம் அவுட் ஆனாரு. பும்ரா அந்த விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. நான் எங்க ஒரு மாதிரி இந்தியா வந்து ஆஹா என்னைய அந்த வாய்ப்பை நழுவ விடுறாங்களா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது எங்கன்னா முகமது ரிஸ்வானோட கேட்ச சிவம் துபே டபக்குன்னு அந்த கேட்சை விட்டாரு. இன்ஃபேக்ட் சிவம் துபே கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அனௌன்ஸ் ஆனதுல இருந்து அவரோட பேட்டிங் ஒரு கிராஃப் கீழே போயிருக்கு. அதாவது ஐபிஎல்க்கு அந்த லாஸ்ட் அந்த ஃபியூ மேட்சஸ்க்கு முன்னாடி வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அங்கேருந்து சிவம் துபே ஒரு கிராஃப் கீழே போச்சு. இன்னைக்கு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு டக்குன்னு ஒரு பேட்டிங் இது பிளஸ் இப்ப அந்த கிராஃப் பேட்டிங்ல கீழே போயிட்டே இருக்கிறதுனால ஃபீல்டிங்ல அஃபெக்ட் ஆகுது. கையில ஒரு கேட்ச் தப்பாக்குன்னு விட்டாரு, நல்ல வேலை. அது வந்து ரிஸ்வானோட விக்கெட்டை மீண்டும் பும்ரா வந்து எடுத்தாரு. அந்த கட்டத்துல தான் திருப்பி கேம்ல உள்ள செமையா வந்தாங்க. ஒருவேளை ரிஸ்வான் ஆடி இந்த மேட்சை இந்தியா இழந்திருந்தால் சத்தியமா தூபே வந்து தூங்கிருக்கவே முடியாது. நெக்ஸ்ட் இந்த வேர்ல்ட் கப் முடிகிற மட்டும் தூங்கிருக்க மாட்டார் கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா 80க்கு அப்புறம் தான் வில்லங்கமே ஆரம்பிச்சது. இந்தியாவோட பேட்டிங்லும் சரி பாகிஸ்தானோட பேட்டிங்லும் சரி. இந்தியாவுக்கு 89 for 3ல அந்த வில்லங்க ஆரம்பிச்ச மாதிரி இவங்களுக்கு 80 ஆரம்பிச்சது. கொஞ்சம் early ஆரம்பிச்சிருக்கு. அங்க முகமது ரிஸ்வான் அவுட் ஆனார் 80 for 4ல. அவர் அவுட் ஆனோடனே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 30 பந்துகள் 5 ஓவர்ல அவங்க எடுத்த ரன்கள் 22 ரன்கள். ஆனா இழந்த விக்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 102 for 7. அதாவது 80 for 3லேருந்து அடுத்த 5 ஓவர்ல அவங்க ஸ்கோரு எடுத்த ரன்னும் 22 தான். ஆனா அங்கேருந்து போன ஸ்கோரும் 102 for 7. இந்த இடத்துல மேட்ச் காலி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி செம்ம புல் பேக் பண்ணாங்க. அந்த பும்ரா ரிஸ்வான் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ரன்ஸும் வரல, விக்கெட்டை விட்டுருந்தாங்க. அப்படின்ற போது பாகிஸ்தானுக்கு பேட்டிங் டெப்த்தும் பெருசா கிடையாது. இமாத் வசீம்லாம் வந்தாரு, ஆடினாரு. ஒன்றும் இந்த விக்கெட்ல நான் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம், செட்டில் ஆன பேட்ஸ்மேன் ஆடினாலும் இல்ல புதுசா வர பேட்ஸ்மேன் ஆடினாலுமே ஒன்ஸ் இந்த 2 ஓவர் 15 ரன் இல்ல 5 ஓவர் 35 ரன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா போலிங் சைடு அதுவும் குவாலிட்டி போலர்ஸ் வச்சிருந்தா they always have a chance. அதான் இந்தியா பண்ணிருக்காங்க. யார்கர் நாயகன் பும்ரா கலக்கி போட்டாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மல் விக்கெட்லயே அவர் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால இந்த மாதிரி விக்கெட்ல பும்ரா வந்து நீங்க ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
பட் ஓவராலாக எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது, அக்ஷர் பட்டேல் bowling, அதுவும் நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப குரூஷியலாக முதல் பந்திலே விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் ரன் போச்சு, பட் திருப்பி ஒரு செம கம்பேக், ஒரு குரூஷியலான ஓவர் நல்லா போட்டார். ஸோ அக்ஷர் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க, முதல் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல அவர் இருந்திருக்க மாட்டார். அப்புறம் ஐபிஎல்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ்னால அவர் எடுத்து உள்ள வச்சு இன்சர்ட் பண்ணி அப்புறம் 11லையும் தள்ளி இன்னைக்கு ஒரு முக்கிய துருப்பி சீட்டா மாறி இருக்காரு. அப்படின்ற போது ஹேட்ஸ் ஆஃப் டு அக்ஷர் பட்டேல். பட் பாகிஸ்தான் மீண்டும் அதே ஒரு தொடர்கதை, வேர்ல்டு கப் எல்லாம் ஓகே, பட் பேட்டிங் சறுக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த துபாயில நம்மளை தோக்கடிச்ச போது அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, செம்ம சேஸ், பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடினாங்க. பட் அது யார் அதை கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த ஓப்பனர்ஸ். எப்பவுமே ஓப்பனர்ஸ் வந்து தான் 80%, 90% தள்ளிடுவோம், மீதி இருக்கணும் அந்த 10% கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னா இந்த பேட்டிங் வேலைக்கு ஆகாது. பட் இப்போ பாகிஸ்தான் செம்ம ப்ரெஷர்ல வந்தாச்சு. யூஎஸ்ஏக்கு ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருக்காங்க. இப்போ ஹோஸ்ட் நேஷன் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுல எப்படியாவது பாகிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க போகும் அப்படின்றதுனால பாகிஸ்தான் இன்னைக்கு தோத்து யூஎஸ்ஏக்கு மிகப்பெரிய கதவை திறந்து விட்டுருக்காங்க. பட் ஸ்டில் பார்க்கலாம், இன்னும் சில மேட்சஸ்லாம் இருக்கு, யார் யார் எப்படி ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்தியா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கும் போது நார்மலா ஜெயிக்கிறதோட இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஒரு கலெக்டிவா செம்ம எஃபர்ட் பண்ணிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா ஃபைட் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது இந்தியா இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்பேஸ், மென்டல் ஸ்பேஸ்லயும் இருப்பாங்க, செம்ம கான்ஃபிடன்ஸ்ல வருவாங்க. ஸோ ஐ திங்க் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் இந்தியா. மீண்டும் ஒரு மெமரபிள் விக்டரியை கொடுத்துருக்காங்க இந்தியா பாகிஸ்தான். லோ ஸ்கோரு காலியாகுவாங்கன்னு நினைச்சோம், பட் அதை தாண்டி சூப்பரா ஃபைட் பண்ணி 6 ரன் வித்தியாசத்தில் அப்படின்றது 119ல 6 ரன் வித்தியாசம்ன்ற போது அது 6 ரன் வித்தியாசம் நம்ம சொல்லியே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் குட் லக் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். அண்ட் கொஞ்சம் பதிவுகள்லாம் லேட்டாக வரலாம், ஏன்னா இப்போ பாருங்க மணி என்ன 2 காலையில். நான் இந்த பதிவு பண்ணும்போது காலைல 2 மணி. சில பேர்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்க சார்னு. வேறு வழி இல்லைங்க, எங்கள் வேலை பெண்டு கையில் இது, டு பி ஆனஸ்ட் பெண்டு கையில் இது. இப்போ நான் வந்து 2 மணிக்கு உட்காந்து உங்களுக்காக இந்த பதிவு, இந்த மேட்ச் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பதிவு பண்ணுறேன். ஸோ அது வந்து நீங்கள் சில பதிவுகள்லாம் லேட்டாக வரலாம், பட் என்னுடைய தாட்ஸ் அந்த மேட்சை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணுற வியூவர்ஸ்க்காக நான் அந்த பதிவு பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு தெம். உங்களுக்கு சப்போர்ட்டு, உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டே டியூன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ்லாம் இருக்குது. குட் டேன்னு சொல்லாமா, குட் மார்னிங் சொல்லாமா? சரி, குட் மார்னிங் அண்ட் ஹேவ் அ குட் டே சாகு.